திரு விஜய் அவங்கள கைது செய்ய முடியுமா அப்படின்றதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. உண்மையாலுமே அவரை கைது செய்ய முடியுமா? கைது செஞ்சா என்ன ஆகும்? கைது செய்ய முடியும்னா எப்படி செய்ய முடியும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்பு தமிழர்களுக்கு பிரணவின் வணக்கங்கள். கரூர்ல நடந்த துயரமான சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. கரூர்ல திரு விஜய் அவங்கள கைது செய்ய முடியுமானா, அதுக்கு முன்னாடி கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் 3 பேர் மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது என்னென்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பிஎன்எஸ் 123, பிஎன்எஸ் 105, அதுல பிரிவு 110, 125, அதுல கீழலாம் நாலு பிரிவுகள் மற்றும் இன்னொரு 5 பிரிவுகளை வழக்கு போட்டிருக்காங்க. இந்த நியூஸ்ல அந்த 5 பிரிவுகள் நமக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடி பார்த்தோம். மொத்தம் ஒரு 9 பிரிவுகள்ல புசி ஆனந்த் அவங்க A2, A1 அப்படின்னு யார் அப்படின்னு சொல்லி பார்க்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மதியழகன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். மதியழகன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் மதியழகன் தான் சொல்லி நினைக்கிறோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மதியழகன், அதுக்கப்புறம் செகண்ட் புசி ஆனந்த் அவங்க A2 போட்டிருக்காங்க. A1 கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மதியழகன், அதுக்கப்புறம் A3 சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஜேபியில ஸ்டேட் ஐடி விங் பிரசிடென்டா இருந்தாரு. அண்ணாமலை மாதிரி ஸ்டேட் பிரசிடென்ட் மாதிரி அவர் ஸ்டேட் ஐடி விங் பிரசிடென்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போனாரு. ஏடிஎம்கேல போஸ்டிங்ல இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் தான். போஸ்டிங்ல இருந்தாரா அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் டிவிகேல இப்ப சேர்ந்திருக்காரு. இவங்க 3 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க மற்றும் பலர் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் விசாரணையில யாரெல்லாம் வருவாங்களோ அந்த எஃப்ஐஆர்ல அவங்க பேர்லாம் சேர்ப்பாங்கன்றதான் அதுக்கு அர்த்தம். இவங்கள பெயில்ல வர முடியாத அளவுக்கு பிரிவுல கேஸ் போட்டிருக்காங்க. கொலைக்கு நிகரான வழக்கு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற இதுல போட்டிருக்காங்க கேஸ். அதுக்கு அடுத்து இவங்க கேஸ் என்ன எப்படி போகும் அப்படின்றது கோர்ட் ஹியரிங்ல நம்ம பார்க்கணும். அருணா ஜெகதீஷன் மேடம் அவங்களோட விசாரணையில எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் திரு விஜய் அவங்களை கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோர்ட்ல செப்டம்பர் 18ஆம் தேதி நடந்த ஹியரிங்ல ஒரு விஷயத்த ஜட்ஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் உங்களை பார்க்க வராங்கன்னா இந்த கூட்டத்துக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணா கூட்டத்துல செருப்புலாம் போட்டாங்க. ஆனா கண்டிப்பா திரு விஜய் உங்களோட ஃபேன்ஸ் செருப்பு அங்க போடப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ தேடி பார்த்தா அந்த வீடியோ இல்லாதப்ப கண்டிப்பா போடப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால பேச முடியாது. போடப்பட்டிருந்தால் திரு விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க. திரு டிஎம்கே சைட்ல இருந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. ரிஸ்க் எடுத்து குழந்தைங்களாம் கூட்டம் சேர்க்கணும், குழந்தைங்க கூட்டு போனோம் அப்படின்னு குழந்தைங்களாம் கூட்டு போக மாட்டாங்க. ஆனா திரு விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் செருப்பு போட மாட்டாங்க. 2 விஷயமும் இருக்கு. இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தவங்கள டிஎம்கே சைட்ல தான் குழந்தைகளை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஜெனரல் ஃபேன்ஸா இருப்பாங்க. எப்படியா விஜய்க்கு குழந்தைக்கு விஜய் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டத்தை வந்திருப்பாங்க. டிஎம்கே சைட்ல இருந்து டிஎம்கே எல்லாம் சொல்லிட்டு அப்ப குழந்தைய கூட்டு போகலாம் கூட்டு போக மாட்டாங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸ் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. இது 2 தெரிஞ்சுக்கோங்க. செருப்பு போடப்பட்டிருக்கு. வெளியாட்களும் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த கூட்டத்துக்கு திரு விஜய் அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கும், கமெண்ட் போடலாம். அதுக்காக நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். இந்த கூட்டத்தை வச்சு இந்த ஜட்ஜ் அவங்க சொன்ன விஷயத்த வச்சு திரு விஜய் அவங்க மேல கேஸ் போடப்படலாம். ஏன்னா போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா புசி ஆனந்த் அவங்க வரைக்கும் பொதுச் செயலாளர் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னா தலைவர் மேல கேஸ் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த வேனிலேயே இருந்தவங்க திரு ஆதவ அர்ஜுனா அவங்க மேல கேஸ் போடல. இதுவுமே ஒரு கிரே மார்க். இதெல்லாம் நம்ம பின் காலத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வாரம் போக போக இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். திரு ஆதவ அர்ஜுனா அந்த வண்டியில இருந்த ஆதவ அர்ஜுனா அவங்க மேலேயே கேஸ் போடப்படல. இப்போ 2 பேர் மேலே கேஸ் போடப்படல. இதுல நிறைய பிளாக் மார்க் இருந்துட்டு இருக்கு. ஒரு கிரே ஏரியாஸ் இருந்துட்டு இருக்கு. பிளாக் மார்க்ன்றத ஒரு கிரே ஏரியாஸ்லாம் இருக்கு. ஒரு 2-3 வாரம் போக நம்ம ஒரு வீடியோ பெருசா போடுவோம். அது இப்ப பார்க்கும்போது திரு விஜய் அவங்க இந்த விஷயத்து மூலியமா எஃப்ஐஆர் போடப்படலாம். ஆனா கைது செய்யப்பட்டார் அப்படின்னா போராட்டங்கள்லாம் நடக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அவங்களோட ஃபேன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க எல்லாருமே என் வயசுல இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க. இவங்கெல்லாம் 2-3 நாள் ஆச்சு அரெஸ்ட் பண்ணாங்க கூட அந்த போராட்டம் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்காங்க. அதுக்கான விவாதங்களே சோசியல் மீடியால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இவங்க திரு விஜய் அவங்க கைது செய்யப்பட்டா இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாம் சோசியல் மீடியாலாம் பேசுறவங்க நிறைய பேர் அந்த காலத்துல டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி களத்துல நிக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃபேன்ஸ் அவ்வளோ பக்குவப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். அதெல்லாம் உங்களுக்கு சமர்ப்பணம். கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜட்ஜ் சொன்ன ஒரு கூட்டரை வச்சு கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அருணா ஜெகதீஷன் மேடம் அவங்க தலைமையில ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா டேவிட்சன் தேவாசிரோதம் அவங்க சொன்னது, அது மட்டும் இல்லாம ஒரு ஈக்கிரிஸ்டம் திரு புசி ஆனந்த் அவங்க பேசினதை திருப்பி திருப்பி ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. திரு விஜய் அவங்க 12 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு கரூர்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை திருப்பி திருப்பி ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. மக்கள் மத்தியில இது ஒரு பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்களோ அப்படின்ற டவுட் எனக்கு ஒன்று இருக்கு. இப்படி திருப்பி திருப்பி இது 12 மணி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா திரு விஜய் ஒரு மக்கள் மத்தியில ஒரு டாக் ஒன்று ஃபர்ஸ்ட் உண்டாக்கணும்.
12 மணிக்கு வரேன்னு சொன்னார்ப்பா, 7 மணிக்கு தான்ப்பா வந்தாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு, சோசியல் மீடியால வந்து டீ கடையில அரட்டை அடிக்கிறவங்க வரைக்கும் பேச வச்சு, அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருந்தா தான், இவர அரெஸ்ட் பண்ண வந்து அந்த அனுதாபம் வராது. ஸோ இப்ப கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, இவர் மேல கண்டிப்பா அனுதாபம் வரும். அப்படி அந்த அனுதாபம் வரக்கூடாது அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஈக்கோ சிஸ்டம் உண்டாக்கிட்டு பண்ணா மட்டும் தான் வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கூற்று தான். இதெல்லாம் வந்து ஒரு தியரி தான். ஆனா கேஸ் போட முடியுமானா, ஜட்ஜ் சொன்னது உண்மை. அதன் மூலியமா கேஸ் போட முடியும். ஆனா அது ஒரு தியரி தான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நடக்கும் அப்படின்றத. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.